காரகம்னா என்னன்னா சந்திரன் மாத்ரு காரகன்னு சொல்லுவாங்க. அப்ப சந்திரன் ஒரு ஜாதகத்தில் எதை குறிக்கிறதுனா அவங்க அம்மாவை குறிக்குது. சூரியன் பிதா காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப சூரியன் வந்து பிதாவை குறிக்கிறது. புதன் அம்மான் காரகன். அப்ப புதன் மாமாவை குறிக்குது. அப்ப அந்த புதனை எங்கிருந்து கண்டுபிடிச்சோம்னா வானத்திலிருந்து கண்டுபிடிச்சோம். ஆனா இங்க கணிதம் பண்ணும்பொழுது அந்த வானத்தை பத்தி கவலை எல்லாம் விட்டுட்டு நம்ம காரகங்களா புரிஞ்சுக்கிறோம். அப்ப ஜாதகத்தை திறக்கும் பொழுது கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையாக நம்ம என்ன பண்றோம் மொழிபெயர்த்து அவருக்கு பிரசன்ட் பண்றோம். அப்ப இந்த பேசிக்கான காரகங்கள் அப்ப உங்களுக்கு பேசிக்கா நிறைய யூடியூப் வீடியோவோ இல்லைன்னா ஜோதிட ஆர்வங்களோ இருக்கிறவங்களுக்கு இந்த பேசிக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் புரியும் உங்களுக்கு ஜோசியத்தினுடையது. அப்ப சந்திரனை வச்சு மனசை புரிஞ்சுக்கலாம், சந்திரனை வச்சு வீட்டை புரிஞ்சுக்கலாம், சூரியனை வச்சு அப்பாவை புரிஞ்சுக்கலாம், மகனை புரிஞ்சுக்கலாம், குருவை வச்சு ஜாதகரை புரிஞ்சுக்கலாம், சுக்கிரனை வச்சு மனைவியை புரிஞ்சுக்கலாம், செல்வ நிலையை புரிஞ்சுக்கலாம், செவ்வாயை வச்சு உடல் நிலையை புரிஞ்சுக்கலாம், நம்ம எங்கெல்லாம் ஏமாற போறோம்னு தெரிஞ்சுக்கலாம், புதனை வச்சு நம்மளுடைய சொத்து, நம்மளுடைய கல்வி, காதலை பத்தி தெரிஞ்சுக்கலாம், குருவை வச்சு ஜாதகரை பற்றி தெரிஞ்சுக்கலாம், சனியை வச்சு ஜாதக தொழிலை பற்றி தெரிஞ்சுக்கலான்றது காரகம், கிரக காரகம். இது அப்படியே என்ன செய்யறீங்கன்னா ஒரு 5 பாயிண்ட் எடுத்துக்கிட்டு அதை ஃபுல்லா மக்கப் பண்ணி கிரக காரகங்களை புரிந்து கொள்வது இதுதான் பேசிக். அப்ப ஜோசியத்துக்குள்ளேயும் கிரக காரங்களை புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அந்த கிரகம் வெயிட்டா உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பிரச்சனை நடக்குது.